தவறான வழியை காட்டுபவன் தன் பாவத்துடன் பிறரை வழிகெடுத்ததற்கான பாவச் சுமையையும் சுமக்கிறான், நன்மை பெறுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய அல் குர்ஆன் தஃப்சீர் பயணத்தில் சூரத்துல் அன்கபூத் சிலந்தி என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்திலிருந்து ஒவ்வொரு வசனங்களுக்குரிய விரிவான தஃப்சீர் விளக்கங்களை ஒவ்வொரு பாடமாக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 12 பாடங்களாக 12 வசனங்களை முடித்திருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய அல் குர்ஆன் தஃப்சீர் பயணத்தில் 29வது அத்தியாயத்திலிருந்து 13வது பாடமாக 13வது வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய பாடத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, தவறான வழியை காட்டுபவன் தன் பாவத்துடன் பிறரை வழிகெடுத்ததற்கான பாவச்சுமையையும் சுமக்கின்றான் என்கின்ற ஒரு அழகான கருப்பொருளை இந்த வசனம் இன்றைய பாடத்தின் மூலமாக நமக்கு கற்பித்து தருகிறது. அல்லாஹ் இந்த 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வல யஹ்மிலுன்ன அஸ்காலஹும் வ அஸ்காலம் மஅ அஸ்காலிஹிம் வல யுஸ்அலுன்ன யௌமல் கியாமத்தி அம்மா கானூ யஃப்தரூன். அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பாவச் சுமைகளையும் தங்களுடைய பாவச் சுமைகளோடு வேறு பல சுமைகளையும் சுமப்பார்கள். மேலும் அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்தவை பற்றி மறுமை நாளில் நிச்சயமாக கேட்கப்படுவார்கள் என்று 13வது வசனம் சொல்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்த 12வது வசனத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் ஈமான் கொண்டவர்களிடம் எங்கள் வழியை பின்பற்றுங்கள், உங்கள் பாவங்களை நாங்கள் சுமந்து கொள்கின்றோம் என்று கூறினார்கள். அவர்கள் கூறிய இந்த பொய்யான வாக்குறுதியை அல்லாஹ் அந்த 12வது வசனத்தில் மறுத்து கூறினார். இப்பொழுது அல்லாஹ் இந்த 13வது வசனத்தில் அதைவிட தெளிவாக நமக்கு சொல்கிறான். அவர்கள் பிறருடைய பாவங்களை முற்றிலும் தங்களுக்கு பதிலாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பிறரை வழிகெடுத்ததற்கான கூடுதல் பாவச்சுமையை அவர்கள் சுமப்பார்கள். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த வசனத்தில் அஸ்காலஹும், அதாவது அவர்களுடைய சுமைகள் என்று சொல்கிறான். இங்கு சுமை என்பது பாவங்களை குறிக்கிறது. பாவம் என்பது மறுமை நாளில் ஒரு சுமையாக மாறும் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. அஸ்காலிஹிம், அவர்களுடைய சுமைகளோடு வேறு சுமைகளும், அதாவது அவர்கள் செய்த சொந்த பாவங்களோடு, அவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்த பாவங்களோடு தாங்கள் பிறரை தவறான வழியில் வழிநடத்தி சென்றதற்கான பாவமும் அவர்களுக்கு சேர்த்து ஏற்படும். வல யுஸ்அலுன்ன, நிச்சயமாக அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். மறுமையில் எதுவுமே மறைந்து போகாது. நாம் செய்த செயல்கள் மட்டுமல்ல, நாம் பிறரிடம் ஏற்படுத்திய தாக்கத்திற்கும் மறுமையில் கணக்கு உண்டு. அம்மா கானூ யஃப்தரூன், அவர்கள் விட்டு கட்டி கொண்டிருந்தவை பற்றியும், அல்லாஹ்வின் மீது பொய்யை கூறுதல், உண்மையற்ற கருத்துக்களை மார்க்கம் என்ற பெயரால் பரப்புதல் போன்றவை எல்லாமே இதில் அடங்கும். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு தவறான செய்கிறார், ஒருவர் ஒரு தவறான செய்கையை செய்கிறார், அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த தவறை 2வது நபர் 3வது நபருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போது ஒரு தவறான செயல் பல பேரிடத்தில் செய்கிறது, பரவுகிறது. அப்போது முதல் நபரின் பாவம் அவனுடைய செயலில் மட்டும் நின்று விடுவதில்லை, அவன் ஏற்படுத்திய தவறான தாக்கத்திற்கும் அவன் என்ன செய்கிறான், பொறுப்பாளியாக ஆகின்றான். இதை நாம் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு தவறான பழக்கத்தை மற்றொருவருக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நபர் என்ன செய்கிறாருன்னா, அதை இன்னும் சிலருக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறகு அந்த பழக்கம் என்ன செய்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தராக என்ன செய்கிறது, பல பேரிடத்தில் பரவுகிறது. இப்போது முதலில் கற்றுக் கொடுத்தவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நான் இப்போது அதை செய்யவில்லை, எனவே எனக்கு
பொறுப்பே இல்லை என்று செய்ய முடியாது. அந்த முதலில் கற்றுக் கொடுத்தவன் சொல்லவே முடியாது. அவன் ஏற்படுத்திய தீய தாக்கத்தின் கணக்கிற்கும் என்ன செய்யும், அவன் பதில் சொல்ல வேண்டும். அவன் ஏற்படுத்திய தீய தாக்கத்திற்கும் கணக்கு இருக்கிறது. அதே மாதிரி நாம் ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் என்ன செய்யும், அந்த நல்ல செயல்களும் பரவலாம். ஒருவர் ஒரு நல்ல செயலை தொடங்குகிறார், அதை மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில அந்த நன்மையை ஆரம்பித்தவருக்கு என்ன செய்யும், பங்கு கிடைக்கும். இவ்வளவு ஒரு அழகான சமநிலையை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. பாவத்தை செய்தாலும் பாவத்தை செய்ய ஒருவனை தூண்டுகிறோம், அவன் அந்த பாவத்தை செய்கிறான், அவனுக்கும் பாவம் கிடைக்கிறது. அந்த பாவம் செய்ததின் பலமாக நமக்கு என்ன செய்கிறது, பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்கிறோம், அதை பிறருக்கு எட்டி வைக்கின்றோம், அவர் அந்த நன்மையை செய்கிறார், அவருக்கு நன்மை கிடைக்கிறது, அந்த நன்மை நமக்கும் வந்து சேருகிறது என்று சொன்னால் எவ்வளவு அழகான எவ்வளவு அற்புதமான சமநிலை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வழியை காட்டுவதற்கான சிறப்பு என்ன தெரியுமா, உண்மைதான். நாம் ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொன்னால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு நன்மையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அதை செய்பவர்களின் நன்மையை போன்ற நன்மை உண்டு, அவர்களின் நன்மையில் எதுவுமே குறைக்கப்படாது என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். இதன் மூலமாக நாம் 2 விஷயங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, நல்ல வழியை காட்டணும் அப்படின்னா நமக்கு நன்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தீய வழியை காட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்தின் சுமையை என்ன செய்யும், நம்முடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்கின்ற 2 விஷயங்களை இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, எவர் மக்களை வழிகெடுக்கும் ஒரு அழைப்பை விடுக்கிறாரோ அதை மக்கள் பின்பற்றுவதால் ஏற்படும் பாவம் அவர் மீதும் இருக்கும், அவர்களை பின்பற்றியவர்களின் பாவத்தில் எதுவுமே குறைக்கப்படாது என்றும் அல்லாஹ்வின் தூதர் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இது இந்த ஹதீஸ் இந்த வசனத்தினுடைய பொருளை மிகவும் தெளிவாக என்ன செய்வது, நமக்கு விளக்குகிறது. இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னா, இங்கே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவர் மற்றொருவரின் பாவத்தை சுமப்பார் என்று சொல்வது அந்த பாவம் செய்தவரின் பொறுப்பு முழுவதும் நீக்கப்பட்டுவிடும் என்று பொறுப்பல்ல. நீங்கள் ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சுட்டாரு, அந்த பாவத்தை செஞ்சதுக்கு அவருடைய பாவத்தை நான் சுமக்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க இல்லையா, அப்படின்னா ஏற்கனவே பாவம் செய்தவருடைய பாவம் முழுமையாக நீக்கப்பட்டுவிடும் என்று என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அது அப்படி அல்ல, மாறாக தவறு செய்தவர் என்ன செய்கிறாரு, தனது செயலுக்கும் பொறுப்பாளராக ஆகின்றார். அதே நேரத்தில் அவரை அந்த தவறுக்கு அழைத்து சென்றவன் அல்லது தவறு செய்ய தூண்டியவனும் அதற்கான கூடுதல் பாவத்தை என்ன செய்யலாம், சுமக்கிறான். அவனுக்காக அந்த கூடுதல் பாவத்தையும் அவன் பெறுவான். இதுதான் நாம் பார்த்த 12 மற்றும் 13வது வசனங்களுடைய தொடர்ச்சியான விளக்கமாக இருக்கிறது. பிறரை வழிகெடுப்பது என்பது யாருக்கெல்லாம் பொருந்தும். இன்னைக்கு வழிகெடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வழிகெடுத்தா அவர்களுடைய வழிகேடு தான் தொடர்ச்சியாக இருக்கும், அவர்களுக்கு தான் பொருந்தும் என்று மக்களை சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. இது பெரிய தலைவர்களுக்கு மட்டும் பொருந்தாது. நம்மளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் ஒரு தவறை பரப்பினாலும் என்ன செய்யும், அதுவும் பொருந்தும். உதாரணமாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்காம தவறான விஷயங்களை ஊக்குவித்தார்கள் என்று சொன்னாலும் கூட அது என்ன செய்யும், நமக்கு பொருந்தும். அதே மாதிரி நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு நண்பன் ஒரு பாவத்தை செய்வதற்கு இன்னொரு நண்பனை தூண்டினாலும், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு தவறான கருத்தை தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் விஷயம் அதுவும் இது பொருந்தும். அதே மாதிரி சமூகத்தில் செல்வாக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள், செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்றாங்க, அவங்க தங்களுடைய பேச்சின் மூலமாகவோ அல்லது தன்னுடைய செயலின் மூலமாகவோ பிறரை தவறான பாதையில் அழைத்து சென்றாலும், அதே மாதிரி சாதாரண மனுஷன், ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், எந்த விதமான பொறுப்பிலும் இல்லாத ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தில் போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது செய்வதனால ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் முன்னோர்களை பின்பற்றுவதன் மூலமாக உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு போகிறதில்லை, நீங்கள் இந்த பாவத்தை சின்ன தவறு தானே, இதை செய்வதன் மூலமாக என்ன செய்யாது, உனக்கு ஒன்றும் ஆகிவிடாது, செஞ்சுதான் பார் என்று கூறினால் கூட அந்த வார்த்தையின் விளைவுகளை குறித்து என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும்.
அதே மாதிரி இதற்கு எதிர்மாறாக ஒரு அழகான வாய்ப்பையும் இந்த வசனம் நமக்கு என்ன செய்து ஏற்படுத்தி தருகிறது. இந்த வசனம் நம்மை பயமுறுத்துவதோடு மட்டும் நிற்காமல் ஒரு பெரிய வாய்ப்பை என்ன செய்யுது இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருவரை தொழுகைக்கு தூண்டுறோம், தொலைவாப்பா அப்படின்னு ஒருவரை நம்ம தூண்டினோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவரை அழைத்துட்டு சென்றோம் அப்படின்னா அவர் தொழுது விட்டார் என்று சொன்னால் அது ஒரு நன்மையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒருவருக்கு நமக்கு தெரிந்த குர்ஆன் வசனத்தை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நன்மையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒருவரை நல்ல குணத்திற்கு, அவர் ஒரு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார், அவரை நம்ம நல்ல வழிக்கு அழைத்தோம் என்று சொன்னாலும் அதுவும் இது செய்வது ஒரு நன்மையாக இருக்கிறது. நீங்கள் காட்டிய நல்ல வழியை அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வந்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளால அவரின் நன்மையில நிச்சயம் உங்களுக்கு பங்கு கிடைக்கலாம், பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த வசனத்தின் மூலமாக இன்றைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? நாம் சிந்திக்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தை குறித்து பல தடவை, ஒன்றுக்கு பல தடவை என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். சிந்தித்து தான் என்ன செய்யணும், நாம் பேச வேண்டும். எப்படி என்று சொன்னால், என்னுடைய இந்த வார்த்தை, நான் பேசக்கூடிய இந்த வார்த்தை, நான் பிறருக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்தானது மற்றொருவரை எந்த வழியில் அழைத்து செல்லும். நம்ம ஒரு கருத்தை பேசுறதுக்கு முன்னாடி நாம் இதை பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு அது நன்மையான காரியத்தின் மேல் அவங்களை அழைத்து செல்லுமா, இல்லை அவங்களுக்கு தீங்கை ஏற்படுத்துமா என்று என்ன செய்ய வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக நன்கு சிந்தித்து தான் என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை பேச வேண்டும். அதே மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு முன்னக்கூட்டி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செயலை செய்வதற்கு முன்னக்கூட்டி நாம் சிந்திக்கணும். நாம் செய்யக்கூடிய இந்த செயலை பார்த்து ஒருவர் அதை பின்பற்றி விட்டால், அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்து வந்து விட்டார் என்று சொன்னால் அது அவருக்கு நன்மை ஏற்படுத்துமா? நன்மை ஏற்படுத்தி அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பரவாயில்ல, அது நமக்கு நன்மை கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய செயலானது அவரை தீமையான பக்கம் அழைத்து சென்றுச்சு அப்படின்னா அவருக்கு பாவம் கிடைக்கும். அந்த பாவத்தை செய்ய தூண்டியதன் காரணமாக நமக்கு என்ன செய்யும், அந்த பாவ சுமை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த செயலை பேசுவதாக இருந்தாலும், எந்த சொல்லை பேசுவதாக இருந்தாலும், எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அது பிறருக்கு நன்மை பயக்குமா, தீங்கை ஏற்படுத்துமா என்று சிந்தித்து தான் என்ன செய்ய வேண்டும், நாம் எதையும் செய்ய வேண்டும். இதுதான் இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கிறது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல அமல்களை என்ன செய்யணும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமல் நன்மையான காரியம் மிக சிறியதாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நாம் அதில் கவலைப்படவே கூடாது. சிறிய அமலாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு சிறிய துவாவாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு துவா ஒருத்தர் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக அவர் நன்மையை பெறுவார். அந்த நன்மை நமக்கு தொடர்ச்சியாக நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி குர்ஆன் வசனம், ஒரு சின்ன வசனத்தை கூட என்ன செய்யலாம், நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல அமல் தான். அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் ஒரு அமலாக இருக்கிறது. நல்ல வார்த்தையாக நல்ல வார்த்தைகள் பேசணும். அதே மாதிரி அவர்களே நல்ல வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக நிச்சயம் அவர்களை நேர்வழிப்படுத்தணும். இப்போ நான் பேசுவது நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம். நம்மை உங்களிடமிருந்து மற்றொருடம் சென்றால் நன்மையானது நம்மகிட்ட இருந்து நன்மையான காரியம், நம்ம செய்யக்கூடிய நன்மை நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருடன் சென்றுச்சு அப்படின்னா, இன்னொருத்தர் அதை செய்தார் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய தொடரக்கூடிய ஒரு நன்மையாக நிச்சயம் மாறலாம். அதே மாதிரி இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய, நமக்கு நாமே சோதனை செய்து பார்க்கக்கூடிய சுய பரிசோதனை என்ன அப்படின்னா, இந்த வசனத்தின் மூலமாக நாம் நம்மிடத்தில் கேட்க வேண்டிய 3 கேள்விகள் இருக்கிறது. அதாவது முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நான் யாரையாவது தவறான செயலுக்கு தூண்டி இருக்கிறேனா? இரண்டாவதாக, என்னுடைய பேச்சின் மூலமாக, நான் பேசக்கூடிய இந்த பேச்சின் மூலமாக யாராவது நன்மையை பெற்றிருக்கிறார்களா? மூன்றாவதாக, மறுமை நாளில் என்னுடைய செயல்களோடு வேறு எத்தகைய தாக்கத்தையும் நான் எடுத்து செல்ல போகிறேனா? நாம் செய்யக்கூடிய செயலின் காரணமாக நாம் எதை மறுமைக்கு எடுத்து செல்ல போகிறோம் என்கின்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டு செய்யணும். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நாம் செய்யும் செயல்களுக்கு மட்டும் இல்லாமல் பிற இடத்துல நாம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல அல்லது தீய தாக்கங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் பொறுப்புதாரியாக இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு ஆழமாக முக்கியமான ஒரு மைய கருத்தாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நம்முடைய செயல்கள் நன்மையாக இருக்கக்கூடியதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
நாம் பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் அது பிறரை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பேச வேண்டும், செயல்களை சிந்தித்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக. இந்த வசனம் சுருக்கமாக நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, முதலாவதாக ஒவ்வொருவரும் தன் பாவங்களுக்கு பொறுப்பாளர். இரண்டாவதாக பிறரை தவறான வழியில் அழைத்து செல்பவன் அதற்கான கூடுதல் பாவச்சுமையையும் சுமப்பான். 3, பிறர் செய்த பாவம் அவர்களுடைய பொறுப்பில் இருந்து என்ன செய்யாது, நீக்கப்படாது. 4வதாக நல்ல வழியை பரப்பினால் அதன் நன்மை நமக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 5வதாக நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் செயல்களும் பிறருக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி நாம் என்ன செய்யணும், அனுதினம் சிந்திக்க வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் சிந்தித்து செய்வோமே ஆனால் அது நமக்கு நன்மை தரும். அந்த நன்மை நமக்கு மறுமை நாள் வரை தொடர்ச்சியாக நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக. இன்றைய துவா, யா அல்லாஹ், எங்களுடைய செயல்களாலும் வார்த்தைகளாலும் நடத்தையாலும் யாரையும் தவறான வழிக்கு தூண்டாதபடி எங்களை பாதுகாப்பாயாக. மாறாக நன்மையை பரப்பக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் செய்த பாவங்களையும் பிறருக்கு ஏற்படுத்திய தீய தாக்கங்களையும் மன்னிப்பாயாக. எங்களிடமிருந்து பிறருக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் ஏற்றுக்கொண்டு அதில் நீ எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 16வது பாடத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீண்ட அழைப்பு பணியும் அவருடைய சமூகத்தின் மீது வந்த பெரும் சோதனையும் குறிப்பிடப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பொறுமை, தொடர்ச்சியான அழைப்பு, அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை ஆகியவற்றை இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்த நாட்களில் விரிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் நம்முடைய இந்த தப்சீர் பயணத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நம்முடைய பயணத்தில் இணைத்து பயன்பெறச் சொல்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் நன்மையான காரியங்களில் ஒன்றாக பயணிக்கக்கூடிய மக்களாக வாழச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி